लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मद् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगदस्दधिधरान तृणायमेने अस्मद्गुरोर् भगवतोस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. இல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2723வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாருடைய திருவிருத்த திருமொழியினுடைய 84வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் சேவிக்க இருக்கிறோம். முதலிலே கடம்பி ஆச்சானுடைய தனியன். கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுமொழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு உழல் ஒரு வீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குருவேர் ஓன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடுகற்று நீர் திருநாட்டகத்தே என்பதாகும். 84வது பாசுரம். தலைவி தலைவனை விரைவில் காண ஆசைப்படுகிறாள். அதை பாசுரமாக வடிக்கிறார். இங்கே பராங்குத நாயகி தலைவன் நினைவாகவே இருப்பதனால் தலைவனை பார்த்து விட்டோம் என்று பார்க்கிற இடமெல்லாம் தலைவன் இருப்பதாகவே நினைத்து கொண்டு பாடுகிறாள். தலைவன் எங்கெல்லாம் இருப்பான் என்றும் பாடுகிறாள் இந்த பாசுரத்திலே. தையல் நல்லார்கள் குழாங்கள் குழிய குழிவினுள்ளும் ஐய நல்லார்கள் குழிய விழவினும் அங்கங்கெல்லாம் கைய பொன்னாழி வெண் சங்கொடும் காண்பான் அவாவுன் நான் மைய வண்ணா மணியே முத்தமே என் எந்தன் மாணிக்கமே என்று சொல்லுகிறார். இதுல கண்குளிர கண்டு குளிப்பவர்களுக்கு மையை போன்றவனாகவும் உடலோடு சேர்ந்து குளிர விரும்புபவர்களுக்கு முத்து போலவும் பரத்துவத்தை கண்டு பெருமதிப்புடன் இருப்போருக்கு மாணிக்கத்தை போலவும் தோற்றம் தருபவன் எம்பெருமான் என்று அழகிய விளக்கம் தருகிறது பிரபந்த ரட்சை. மை மணி முத்து மாணிக்கம் என்பன முறையே நிறம் அழகு ஒளியை குறித்து நின்ற அடைமொழிகள். பெண்கள் அழகில் சிறந்தவர்கள், ஆண்கள் குணத்தில் சிறந்தவர்கள் என்று ஆழ்வார் பாடுவதையும் கண்டு அனுபவிக்கலாம். இவையெல்லாம் முன்னிலை விலையாக அமைந்திருப்பதை பாருங்கள். தலைவனை இடைவிடாது நினைத்து கொண்டே இருப்பதால் அவனுடைய உருவெளி தோற்றம் தன் கண் முன்னால் தெரிவதாக கருதி கொண்டிருக்கிறாள் என்று பெறப்படுகிறது. மணியே முத்தே மாணிக்கமே என உபமானத்தை உபமேயமாக வைத்தான் சொன்னது உபசார வழக்கு என கொள்ளலாம். முத்தினை மணியினை மணி மாணிக்க வைத்தினை சென்று விண்ணகர் காண்டுமே என்பது திருமங்கையாழ்வாருடைய பாசனம். அழகான பெண்கள் நிறைந்திருக்கிற சபையிலே தேடுகிறேன் உன்னை, அறிவில் சிறந்த ஆன்றோர்கள் நிறைந்த அவையிலே தேடுகிறேன் உன்னை, அந்த 2 இடத்திலும் உன்னை பார்க்க முடியவில்லையே என்று சொல்கிறார். கோபிகைகள் இருக்கக்கூடிய இடம் கோகுலம், நந்தகோகுலம். கோபிகைகள் நிறைந்திருக்கிற அந்த இடத்திலே 16,000 பெண்களோடு இருக்கக்கூடிய உன்னை நான் அங்கு தேடி பார்த்தேன், அங்கும் நீ இல்லை. யுதிஷ்டன் போன்று ராஜசுயோகமாக செய்யக்கூடிய மகாபுருஷர்களுடைய குழாத்திலும் நான் உன்னை சங்கும் சக்கரத்தோடு தேடி பார்த்தேன், அங்கும் உன்னை காணவில்லையே. ஆனால் நீ எதிரில் நிற்கிறாய் போல எனக்கு தோன்றுகிறது என்று சொல்லுகிறார். திருவாய்ப்படியிலே ஆயர் மங்கையருடைய கூடியாடும் குழலை கூத்து போன்ற மகளிர் குழாத்திலும் தர்மபுத்திரர் செய்த ராஜசூகம் ஆண்டப்பட மகா புருஷர்கள் குழாத்திலும் எழுந்துருள் இருப்பதற்கு தகுதியுடைமை பற்றி கையென நல்லார்கள் குழாங்கள் நான் என்றது. எம்பெருமான் பெண்கள் திரளிலும் மகாபுருஷர்களின் கோஷ்டிகளும் சேவிக்க தகுந்தவன் என்பதை 10,000 பெருந்தேவிமாரோடு பௌமேர்துரை வரை எல்லாரும் சூழே சிங்கானத்தே இருந்தானே கண்டருளார் காந்தள் முகிழ் விருளாளர் என்று பெரியாழ்வார் பாசனங்களில் நாம் பார்க்கலாம். தையல் நல்லார்கள் என்றால் பெண்களுக்குள் நல்லவர்கள், சிறந்தவர்கள். ஐய நல்லார்கள் என்றால் ஆரிய சிரேஷ்டர்கள், அரசர்கள் என்று கொள்ள வேண்டும். தையல் நல்லார்கள், தையல் நல்லார்கள் என்றால் மிக மிக நல்லவர்கள் என்று சொல்லலாம். குழியே என்பது குழிவியே என்றவாறு, தழுவியே என்பது தழியே என்றும், கெழுவியே என்பதும் கெழியே என்றும் வருதல் போல
சீவக சிந்தாமணியினுடைய சரம சஞ்சரியார் அலம்பகத்திலே 32வது வரக்கூடிய பாடல் அது. தமிழ் கழிய சாலவர் கந்தபுராணம் அசுரகாண்டத்திலே தனது மாடே தழிய காவலரை நோக்கி என்பது கந்தபுராணம் அசுரகாண்டம். கெழிய ராகுவும் கேதுவும் என்ற இடங்களிலெல்லாம் தழிய கெழிய என்ற பிரயோகங்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். தழுவியது குழாமாக இருக்கிறது என்பதற்காக சொல்வது. கைய என்பதும் மைய என்பதும் குறிப்பு பெயரச்சங்களாக உள்ளன. மணியே முத்தமே மாணிக்கமே என்ற உபமானத்தை உபமையாகவே சொன்னது உபசார வழக்குதான். முத்தினை மணியை மணிமாணிக்க வித்தினை சென்று விண்ணகருக்கு காண்டுமே என்ற திருமங்கையாழ்வார் பாசுரத்திலும் இந்த 3 உவமைகள் ஒரே நேரத்திலே நாம் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். நெஞ்சனும் உட்கண்ணால் எம்பெருமானை சேவிக்கப்பெற்ற ஆழ்வார் அப்பெருமானை மீண்டும் எங்கனம் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவளை நோக்கி தன்னே நிலையுரைத்த வார்த்தை இதற்கு உள்ளுரை பொருள். தையல் நல்லார்கள் குழாங்கள் குழிய குழு என்பதற்கு பரதந்திரமாயிருக்கும் தன்மையையே பிரதானமாக உடைய பிரபன்னர்களின் கோஷ்டி எனவும், ஐய நல்லார்கள் குழுவும் என்பதற்கு சோபதேசம் செய்யக்கூடிய யாகம் முதலிய தொழில்களை செய்யக்கூடிய இயல்பையுடைய கைங்கரிய பிரவருத்தி சீலர்களுடைய கோஷ்டி எனவும் கொள்வார்கள். இந்த பாட்டினுடைய அழகிய மணவாளருடைய ஜீயர் உரையிலே நாயகியானவள் நாயகனுடைய சர்வேஸ்வரனை புறம்பே திரளடைய காண ஆசைப்பட்டு புலம்பின திரளை காண ஆசைப்பட்ட பாசுரம் என்று சொல்கிறார்கள். துழாங்கள் குழிய குழு என்கையாலே அந்த சமூகம்தான் பலவாய் சேர்ந்த சமுதாயத்தை சொல்லுகிறது என்றதும், இந்த கிளவி மல்லர் குழிய விழவினாலும் மகளிர் தழிய துணங்கையானும் ஜாண்டுங்கனேன் மாண்டக்கோனே என்ற அகந்தமிழிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு அறியத்தக்கனதை மேலெடுத்து காட்டிய மேற்கோள்கள் எல்லாம் குறுந்துகை இது நாச்சினார் கிளையிலும் உயிரினும் சிறந்த நன்று என்று தொல் விழவினாலும் மகளிர் தழிய துணக்கையாலும் யாண்டும் காணேன் மாண்டக்கோனை யானும் ஓருடுகள மகளே என்கை கோடீர் இளங்குவலை நெகிழ்ந்த பீடு கெழுந்திருச்சிலும் மாடுல மகனே என்பதும், நொதுமலர் வைகை உரைத்த தோழிக்கு தலைமகள் அறத்தோடு நின்றது என்றது ஆதிமந்தி ஆகிய இந்த நூல்களில் எல்லாம் சொல்லப்பட்ட கருத்துக்களை இந்த பாசுரத்திலே ஆழ்வார் எதிரிலே நேரடியாக பார்த்து பெருமாளை சங்கோடும் சக்கரத்தோடும் நல்ல பெண்கள் சிரேஷ்டமான பெண்கள் மத்தியிலும் சிறந்த ஆண்கள் மத்தியிலும் உன்னை தேடினேன் காணப்பெறலேனே என்று சொல்வதான பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை பார்க்கலாம். தையல் நல்லார்கள் குழாங்கள் குழிய குழுவினுள்ளும் ஐய நல்லார்கள் குழிய விழவினும் அங்கங்கெல்லாம் கை பொன் ஆழி வெண் செங்கொடும் காண்பான் அவா உன் நான் மையவண்ணா மணியே முத்தமே எந்தன் மாணிக்கமே காயேன வாச்சா மனசேந்திரிர்வா உத்யாப்தனாபா பிரகதேந்து சுபாவாது கரோமியத்தது சகலம்பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அனுபவிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.